கிருஷ்ணவரையில் என்ன வேண்டிய தராட்டியும் நீங்கள் அம்மா ஐயாண்டு நினைச்சா ஆளல்ல கவலையில கவலைப்பட ஆள் அழுது கொண்டு இருக்கு. இதுவை மட்டும் விடுவோம் இருக்கா. இன்னைக்கு அம்மாக்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ்னு கொடுக்க போகிறோம் நாங்களாம். கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டு வந்து நாங்கள் அம்மா எங்க போகுது? அம்மாவுக்கு அவங்களோட வீடியோ பார்க்குறது நான் வெளிநாடுவேன். அப்போ அவர்கிட்ட தான் கேட்டு வந்தது அட்ரஸ். ஓ மிச்சர் பெரிய கேட்டு வடிக்கான அம்மா அதெல்லாம் வேணாம். அல்லாட்டி தட்டுவடை மிச்சர் இல்லாட்டியும் தட்டுவடை வேண்டியா என்ற பிள்ளை இருந்தபடியாத்தான் அம்மா உயிர் வாழ்றேன். என்ன ஏறீங்க? கல்யாணம்லாம் கட்டிட்டீங்களோ இல்லை படிக்கிறீங்களோ இல்லை டாக்டர் இன்ஜினியரோ? பண்ணாங்களும் போய்த்தாங்க அன்னைக்கு வேலைக்கு மனுஷியோட போய்த்தாள் நல்லவர் தகப்ப நாலு சூப்பர் ஆள் சமையல பார்த்து நீங்க போல உங்களோட மருமகள் எப்படி ஆள்? யார் மருமகள்? கிருஷ்ணாட மனுஷி. ஓ இந்த பிள்ளை. ஓ சூப்பர் ஆள பாக்குறேன் நீங்களா? ஓ கடுமையா தான் பாக்கிறோம். கடுமையா பாக்கிறோம். ஓ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ பார்த்தா இருக்கு. கிருஷ்ணாண்டி அண்ணாண்ட வந்து அதுக்கு சொல்லி போட்டு வந்து ஐயோ எலி செத்தாலும் எனக்கு கவலை இல்லையேண்ட கிருஷ்ணா கல்யாணம் கட்டிட்டு எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டு இங்க வராம போனதை குறிச்சு உங்களுக்கு கோபம் ஒன்றும் இல்லை. அப்ப ஏனக்கா உங்களுக்கு உங்களை பிடிக்கும்? என்ன காரணம்? என்னது காட்சி எங்களை பிடிக்குது? பார்த்து கதைச்சு அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் அடுத்து தான் நம்ம வெளியில போகணும்னு சொல்லிக்கணும். எனக்குண்டா ஆள் கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கு. அப்படி சொல்ல வேணாம். எனக்கு அவங்களோருக்கா பார்த்துட்டு போனா தான் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல இவட கதோன்ட்டு எனக்கு காதில் விளங்குனேன். அப்ப நேரம் கேட்டே நான் கேட்ப வேண்டாம் பார்த்தேன். அப்புறம் அவங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனையாது விருப்பம் இல்லையா? அவாவுக்கு அதைத்தான் சொல்றேன். விருப்பம் இல்லையா? நீங்க சேர்ந்து இருக்கிறது ஒட்ட கேட்போம் ஒரு பொதுவான கருத்தை. இப்ப நீங்க இதை பற்றி என்ன நினைக்கலாக்கா சொல்லுங்க. விலகாலம் செஞ்சுட்டு இருந்த பார்த்துட்டு இருந்த ஆக்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி பிரித்து கொண்டு போகிறது அது கூடாது பழக்கம். அவன் பொம்பளை வெளிநாட்டில் இருந்து வந்து வேறங்க சொன்னா பார்த்தீங்களா? நான் காது வைக்கல சொன்ன பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எப்படி புள்ளாடி நீங்க பிறகு தூக்கி பிடிச்சி திரிக்கல் மானாண்டு நாங்கள் குறை நெச்சா மடமேன் தெரியும். இன்றைக்கும் அதுகள் ரெண்டும் ஒற்றுமையாக இருந்து 1000 காலத்து பயிர் கல்யாணம் பண்ணுறோம். வறுக்கவே மாட்டான் கிருஷ்ணா. ஆள் வறுக்காது, ஆளில் வறுக்க வைக்குது. அவள் வறுக்க வைக்காது. இப்போ புதுசு தானேடா. பெரிய லெவலில் இல்லாட்டி ஒரு சரக்கள் வருது. அப்போ என்னென்னு வளரலாம் அங்கிள் விட்ட போன அதானே அதுதான் விஷயம். அந்த அவர்ல கொஞ்சம் பிடிப்போம். எங்கெல்லாம் பிடிப்பு பாருங்க. பிள்ளைக்கு விருப்பம் இல்லையாண்டால் அவன் ஒன்றும் செய்யக்கூடாது. பாவம் செய்யறதுக்கு பலன் இல்லாம என்ன பலன்? இந்த ஆக்களுக்கு செய்தும் என்ன பலன்? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இது மோந்தரி அமெரிக்காக்கு சொல்லிவிடன் பேர் கவிதாஸ். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மருதமடம் கழிஞ்சு தொட்டிலடியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நாங்கள் வீட்டை இருந்து எல்லாமே வந்துட்டு அழகாக கதைச்சி இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டு வித்தியாசமான ஒரு பிளானோட வந்தது. அதாவது முதலாவது நம்ம நிசாக்காவிட்ட போயிட்டு அப்புறமா தொட்டிலடி அம்மாவிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் சம்டைம் வந்து நேற்று அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி நாளைக்கு தான் பார்ப்பீங்க வந்து. அப்போ நிசாக்காவுக்கு கால் பண்ணிக்கல. நிசாக்கா வந்து சொல்லியிருந்தா தான் இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அப்படியே பிளானை மாற்றி அப்படியே தொட்டிலடி அம்மாக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டோம். தொட்டிலடி அம்மாக்களை சந்திச்சுட்டு அப்படியே வந்து நோ லிமிட்லேயும் வந்து ஒரு ஒஃபர் ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி அக்னி ஆசைப்படையும் அதே மாதிரிக்கா போய் பார்த்து கொண்டு நாங்கள் நிசாக்காவிட்டையும் போயிட்டு போகலாம் டைம் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தொட்டிலடி அம்மாக்கள் உண்மையிலே வந்து எங்களுக்கு மிகவுமே முக்கியமானவங்க. இப்போ நான் ஒரு 2 மாதமாக போகையில் அது பிஸி காரணமாக நான் போகையில் உண்மையிலே அது ஒரு பெரிய பிள்ளையாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆனாலுமே இன்றைக்கு வந்து நான் விதுவையும் கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். என்னென்னு சொன்னால் அவங்க எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம். இப்போ நாங்கள் வந்து அதாவது நான் வந்து ஒரு கல்யாணம் கட்டி ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வந்து அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் விதுவோட வந்துட்டு போய் அம்மாவோட கதைக்கிற எல்லாம் சந்தோஷம். ஸோ விது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான்
அவங்களோட இருந்து கதைக்கிறது ரெண்டு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. அவங்களோட நேரம் போயிட்டு இருந்து கதைக்கிறேன். அன்றைக்கு கல்யாணத்துக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனால் கதைக்கலாம் போயிட்டு. எனக்கு கொஞ்சம் ஆர்வம் சத்தம் வருது இல்லை. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம் வெளியில் போகிற மாதிரி தொட்டடிய மகாண்டே கல்யாணம் வந்த இல்லை 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 பிரச்சனை வந்து என்னண்டா இப்போ கதைச்சே சத்தமாக கதைக்கோண்டாப்பா. இப்போ எங்களுக்கும் அப்படித்தான். நாங்களும் நோம்பலாக கதைக்க சுலவாக தான் பாரு. இருந்தாலும் வீடியோ ஒன்று கதைக்கக்குள்ள சத்தமாக கதைக்கணும். சத்தமாக கதைங்க சரியா? எங்கள் பாபா சத்தம் இவ்வளவுதான் வருது, நான் என்ன செய்ய? ஓ இதுவரையிலோ பரவாயில்லை, முதல்ல விட பரவாயில்லை. ஓ அப்போ இப்போ அம்மாக்களை சந்திக்க போகிறோம். அப்போ உங்களுக்கும் இருந்து கதைக்கணும்னு சந்தோஷம். அப்போ அவங்களும் அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு வெளிப்படுத்துகிற பார்க்கலாம். அப்போ அம்மா அப்பான்னு நாங்கள் வார்த்தையால் சொல்லிடுறோம். உண்மையிலேயே அப்படி தான் நாங்கள் பழகிற எல்லாமே வந்து. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொண்டு வைப்பீங்க? இதில் போய் கடையில் அவங்களுக்கு அது வாங்கிட்டு போவோம். அங்கர் அப்படியா? ஸோ வந்து நம்ம வளமையாக வாங்குற மாதிரி. அப்போ நீங்கள் அம்மாவுக்கு அங்கர் அது வேணுங்கோ, அக்கினி அனுப்புனா சுருட்டுவாங்க சரியா? அக்கினி இப்போ என்ன பேர் சுருட்டுவாங்க? வருது இப்போ வரது இப்போ சிக்கல் இல்லை. இல்லை சுருட்டு சிக்கல் இல்லை. இதெல்லாம் நிப்பாடி போட சிக்கலாம். என்ன புதுமண்டான் அது ஒன்றும் இல்லையோ? எல்லாம் சிக்கல் இல்லை. சிக்கலண்டா அப்புறம் சுருட்டுங்க. அப்படியே வாங்கினாலும் ஒரு கடையில் விற்றாலும் நம்ம அதை வீடியோவில் காட்டி அவங்களுக்கு முள்ள வைக்கக்கூடாது. ஏன்னா அதாவது இப்படி தானே உண்மையாக மனசார நாங்கள் வந்து யாருக்குமே என்ன சொல்கிறது அப்படியான தெரிஞ்சு கொண்டவராக அழிக்கிற வேலை செய்யக்கூடாது. நான் இப்போ சம்டைம் இந்த உள்ளூர் கடைகளில் வந்து இந்த சுருட்டோ இதெல்லாம் சம்டைம் விற்கலாம். என்ன என்னடா இப்போ அது இப்போ சட்டத்தால் அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், சட்டத்துக்கு கட்டுப்படுத்தி நடக்கணும். வந்து அது நல்ல விஷயமும் கூட. இருந்தாலுமே இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த வயதானாக்கள் வெத்தில வாக்கு போடாமல் இந்த சுருட்டுகள் வீடியோவில் பார்த்தாமல் சிலவள் இருக்க மாட்டோம்டாப்பா. சிலவள் அதாலே யோசிச்சு செத்துங்க வாங்குதோ. அப்போ அப்படியானதுக்கு சும்மா உள்ளூர் கடை ஒன்றில் விற்கக்குள்ள அது அங்கே இங்கே தேடி போய் அதில் வேண்டிய கொஞ்சம் நாளைக்கு அந்த அதாவது வேண்டக்குள்ளே சிரமப்படைக்குள்ளேயே கொஞ்ச நாள் சம்டைம் குறைஞ்சி விட்டு அவங்க விடுறதுக்கு முழுமையாக சான்ஸ் இருக்குது. ஆனால் திடீர்னு விட்டு அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணுமேண்ணா. அப்போ அதால் உள்ளூர் கடையில் எங்கே அதை விற்கிறாங்கண்டா. நம்ம அதை வந்து வீடியோ வழியே சம்டைம் நம்ம வஞ்சமில்லாம் எடுத்து போடக்குள்ளே அதுவே ஒரு ஆதாரமாகி வந்து தெரியும் தானே. நீ எங்கட ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க வந்து எங்கடா ஒரு தினை வந்து விழுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரிக்கு இப்போ நாங்கள் செய்யக்கூடாது. அப்போ சம்டைம் என்ன ஆகுறீங்க இப்போ இது நீங்கள் அம்மாவுக்கு தேவையான ஏதாச்சும் இந்த கடையில் பார்த்து வேணும் சரிதானே? அப்போ நாங்கள் வந்து இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு அம்மாக்கிட்ட வீடு வந்துடும். உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெத்த தாய் வந்து பிள்ளைய காணைக்குள்ளே, அதாவது இப்போ மகனன்னு சொன்னால் மருமகளை காணைக்குள்ளே, மகள்ன்னு சொன்னால் மருமகனை காணைக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரியான ஒரு அதுக்கு மேலதிகமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இப்போ அங்கே பார்க்கலாம். வந்து அதே நேரம் நேற்றையான வீடியோலையும் சொல்லி இந்த வந்து விதுட கெட்டப்பேனா நம்ம பொட்டோண்டு வச்சுக்க ஆளுக்கு அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்க. அண்ட் வந்து நான் ரெண்டேல இந்த விதுவுக்கு நான் கதைக்க ட்ரைனிங் பண்ணுறேன் சரி. அப்படின்னா சத்தமாக கதைக்கிறேன். இது கதைங்க ஏதாச்சும் கேளுங்க. கேட்கட்டா? எங்களை இத்தாலிய படம் இத்தாலியில் ஜெனுவா எனக்கு சத்தமாக கதைக்கிற மாதிரி. எனக்கு சத்தமாக கதைக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் சவுண்டு கேட்குது இல்லை வெளியே. உங்களுக்கு சத்தமாக கதைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வீடியோவில் சம்டைம் குறைவாகும். ஓகே அது உங்களுக்கு வரையிலேன்னு சொன்னால் விடுவோம். ஆனால் ஒரு கொஞ்சம் லைக் இப்போ எங்களை மாதிரி இல்லை ஆடலும். இப்போ அக்னியும் அளவாக தாங்க அக்னியை கதைச்சி காட்டுவா பாருங்க ஒரு அளவான குரல். ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு அளவான குரலில் நீங்கள் ஹேச்சிங்கன்னு சொன்னால் வந்து ஓகேயா இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த உங்களோட கதை வந்து விளங்கினா ஓகே அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ எனக்குமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அம்மாக்களை சந்தித்து. பட் அம்மாக்களுக்கு மாதம் அந்த கொடுப்பை நாங்கள் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு சொன்னால் எங்களோட சூரியன்னா அவர் வந்துட்டு நான் கொண்டு போய்ட்டு காசை கொடுத்துட்டு வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஆள்பிறகு வந்துட்டு போட்டு விடுவார். வந்து அவர் போடுறாரோ இல்லையோன்னு கூட நான் வந்துட்டு செக் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் வந்து அந்த
தன் கடமையை வந்து சரியாக செய்வார். இப்போ மெசேஜுக்குள்ளே போய் பார்த்தா ரிசிப்ட் வந்து இருக்கும். இப்போ அதை அவர் போட்டுட்டு வந்துட்டு போடுவார். அப்போ நானுமே அதை அவருக்கு எந்த மெசேஜும் பண்ணுறதும் இல்லை. அவர் வந்து தானாகவே வந்து அந்த காரியத்தை செய்வார். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காசு நிலம மகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த பதையும் வந்துட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து டென்மார்க்லேருந்து வந்து தந்த அந்த அந்த ஃபேமிலி தந்த அவங்க அந்த கிஃப்ட் அமௌண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன சாக்லேட் பையும் அப்புறம் அந்த கொஞ்சம் காசும் இருக்குது. அதையும் கொடுத்துட்டு நம்ம இந்த காசையும் கொடுத்துட்டு அதை விட நாங்கள் வாங்குகிற கொஞ்சம் திங்ஸ் அதையும் வந்துட்டு கொடுத்து கொண்டு வரப்போகிறோம். ஸோ அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க. அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஐயோ அது எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும். சரியா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ கடைக்கு கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இது நீங்கள் இறங்கி வாங்குவீங்க அண்ணா இல்லை இறங்கி இருந்தீங்களோ அப்படின்னா நான் இப்படி இதில் நிற்பேன். நீங்கள் பக்கத்தில் கடையிலாம் சரியா. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு அம்மாவுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ வேணுங்க. அங்கே அப்புறம் என்ன பிஸ்கெட் பை அப்புறம் என்ன ஒரு சீனியோ தேயிலையோ சம்திங் அப்படி ஆள் விளக்கட்டுறோம். ஓ ஆனால் அது என்ன சொல்கிறாங்க தம்பி, நம்ம நீ யோசிக்கிறதும் சரிதான். ஆனால் அவங்கள அது போகக்குள்ளடா அந்த அவங்களுக்குரிய சந்தோஷத்தையும் நாங்கள் அலோவ் பண்ணணும். இப்போ நான் அது ஒரு 500 ரூபா காசு அவர் ஒரு சைக்கிளில் வேறு கண்ண பண்ணின்றப்ப இல்லை அது வந்து அவங்களோட மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை விதைக்க மாட்டேன். இப்போ நான் வந்து அனுசரிச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி விளங்க. அப்போ அதுகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லாட்டி நாங்கள் போய்க்குள்ளே வண்டி கொண்டு போகிறது என்ன பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் அதுதான் இப்போ என்னென்ன அதை விட இப்போ இருக்கிறார்கள் வந்து கொடுக்காம கூட சில நேரங்களில் அது குறையில்லாமல் போகலாம். ஆனால் அந்த இல்லாதாக்களோட துறக்குள்ள அந்த சந்தோஷம் பெரிய ஒரு இதாக இருக்கும் விளங்குது. அப்போ ஆக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் விளங்குது. நான் அதைத்தான் கூட டைம் இல்லை அதை நான் பேசாமல் இருக்கிறேன் விளங்க. ஓடுற ஓட்டத்திலே ஓ அது பிரச்சனை இல்லை. பண்ணுவோன்னா நம்ம வந்து வாங்கி கொண்டு போவோம். அது கேஸ் இல்லை. வந்து நாங்கள் குடிக்கலாம் அவங்க குடிக்கலாம் எல்லோரும் குடிக்கலாம் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து கடை வருது. கடைக்கு கிட்ட போய்ட்டு வந்து கண்டினியூ பண்ணோமா. சின்ன ஒரு பொக்கெட் வச்சுக்காண்டா இப்போ இந்த ஜீன்ஸுக்கு பர்ஸ் எடுக்கிற பிடிக்க கிடைச்சாரு. இந்தா ஆள் கடை வந்தாரி. ஏன்னா நீங்கள் போவீங்களா? நீங்கள் போயிட்டா சரி பண்டி. உப்பு பிஸ்கெட் ஒரு அளவான இல்லை இதோ சீனி 1 கிலோ. அடே அந்த ரிங் ஷோ இது அந்த ரிங் ஷோ ஒரு 1/2 கிலோ பேக்கெட் ரிங் ஷோ பண்ணுவீங்க. புதில்ல பெரிய பேக்கெட் இருக்கும். ஓ அப்புறம் அந்த ரிங் ஷோ பேக்கெட் விட்டாங்க 1 கிலோ பேக்கெட் 1 கிலோ என்ன 1 கிலோ பேக்கெட் தேயிலை பேக்கெட் தேயிலை எவ்வளோ தேயிலை 100 கிராம். அது ஓகே. பேக்கெட் தான் அதுதான் தெரிஞ்சாமா. இப்போ வட்டவான ஃபேமஸ் ஆகுது தானே. அடுத்த பெரிய பூஸ்கே பேக்கெட் உண்டு. அடுத்தது தேயிலை பேக்கெட் 100 கிராம். ஆளுக்கு கட்டப்படியா கடைக்கார ஐயா. இது அந்த மெட்ட பேக் ஒன்று இருந்தால் வேண்டி வைங்க. அந்த 50 ரூபா 20 ரூபா பேக் அந்த இது தெரியாது 10 ரூபா அது இல்லை ஓகே. அக்னி எவ்வளோ
எவ்வளோ மொத்தம் இது 2650. எவ்வளோ 2650. உணவு திருவிழா காசும் இல்லை அது 50 ரூபா மிக்சர் பேக்கெட் இருக்கு. இல்லை அதை முடிஞ்சா அதை போட்டு மட்டன் ஆகிடும் 70 ரூபாய்க்கும். ஓய் கணக்கு முடிஞ்சிருவோம். சரி அக்னி இதுவை மட்டும் விடுவோம் இருக்கா ஆ ஆறு இல்லை இல்லை காரணமே கூட கார் இந்த பெண்ட் தாண்டா கூட வாங்குதோ அது மட்டும் பிடிக்கணும் வாம்மா ஆனால் மட்டும் பிடிக்க வாய்ப்பு குறைவேஞ்சு லாபம் என்னாலே சில நேரங்கள மட்டும் பிடிக்கலாம் போகிறது மேக்கப் இல்லை நீ போ அண்டைக்கு மற்ற அண்டைக்கு பெருசாக பார்த்தது மற்ற இவன் பார்த்தாலுமே அவங்களுக்கு பெருசாக ஆமாம் இருக்கா இருக்கா ரெண்டு பார்க்கணும்டா நானே இப்போ வேறு இத்தனை நாள் கூட எனக்கே சில மட்டும் பிடிக்க கஷ்டம் இது ஓமும் சத்தமாக இல்லை நீங்கள் அடிக்கடி இது வரீங்க ரெண்டும் எழுதுறாங்க எனக்கு தெரியா சொல்லிட்டேன் கூல் தண்ணி ஐஸ் கட்டியே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க குடிக்கல அதான் சொல்ல இதில் இல்லை இது இவரத்தில் அங்கடா நீ அடுத்த நான் கவிதாஸ் நீ கார வச்சு சரியா அகினி நீ ஃபோனை வந்து இது நீங்கள் போங்க நான் பேக்கப்புக்கு வரேன் பம்பளை பார்ப்போம் சரியா நேக அடிச்சு விட்டோம் இது உள்ளட ரைட் ஓ கதவு மெதுவாக இருக்கு அதான் விளையாட்டு இல்லை மெதுவாக இருக்கணும் இன்னைக்கு அம்மாக்களுக்கு பெரிய சர்ப்ரைஸும் கொடுக்க போகிறோம் நாங்களாம் ஆள் மாறாட்டம் செய்ய போகிறோம் பேங்குவா இங்கே வந்தது பாப்பா சொல்லி இங்கே இது நீங்கள் போய் சொல்லுங்க உங்களோட வீடியோலாம் பார்க்குறாங்க சரியா இப்படி கிருஷ்ணாண்ட கேட்டு தான் வந்து நாங்கள் உங்களை பார்க்கணுமெண்டு அப்பா அம்மா அந்த கடையில் நிற்கணும் சும்மா போய் கதைங்களா நீங்கள் போகிறது எதாவது எடுத்தாங்க நீங்கள் போங்க அங்கே போனால் தெரிஞ்சிடும் அப்படி கேட்டேன் நீங்கள் ஆள் போடுற காட்டி ரியாக்ஷன் காட்டு உங்கள்கிட்ட விளம்பி போகலையா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க என்ன தெரியுமோ இல்லையே ஆறு இல்ல நான் ஒரு வீடியோ பாக்குறது பரவாயில்ல நான் வெளிநாடு தான் அப்ப அவர்கிட்ட தான் கேட்டு வந்தது அட்ரஸ் ஓ நீங்க இருங்க இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் இருங்கம்மா நீங்க இப்படி வாங்க வெளியில வாங்க வெளியில இருப்பேன் வெளியில வாங்க போய் எடுத்தாரு வாமா போ ஐயாட்ட நெட்டோ படிச்சா இங்க அதெல்லாம் வேணாம் ஐயோ குடிச்சிட்டு போம்மா அது பரவாயில்ல நீங்க வந்து நீங்க இருங்க அப்படி இல்லை நீங்க இருங்க நாடம்மா நானும் இத்தாலி
அதுதான் இத்தாலியன். இல்லை நீங்கள் ஒரே நாடுன்னு ஒன்று நினைச்சிட்டீங்க. இத்தாலியான் இப்போ பார்த்தோம். இப்போ எல்லாம் என்ன கட்டுறோம்லாம் இடிஞ்சு விழுந்து இன்னொருங்கி எங்க இத்தாலியில் எந்த இடம்? இன்னும் தமிழாச்சு. பேப்பர்லாம் முந்தின பேப்பர்லாம் பார்த்து பயந்து போனோம். பிள்ளையும் இத்தாலி தானே, கடவுளே செய்யுமோ தெரியாது. ரெண்டு காட்டுறவெல்லாம் விழுந்துலாம் நெருங்கி எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் அதை பார்க்குறே இல்லையா? இல்லை, நான் பார்க்கல. இப்போ பாராஜி வேறு இடம் போல போட்டு வா இருக்கு. தேனே. இத்தாலியெல்லாம் போட்டுருக்கா. வேறு சிட்டி போல இருக்கு. என்னவோ இத்தாலியெலாம் இருக்கு. அம்மா இருங்க. அம்மா எங்கே போகுது? அம்மாவுக்கு கலாவையை பூட்டாஞ்சேவா. இருங்க இருங்க, இங்கே வாங்கம்மா. தேனே போடியா. வெங்கோ வெங்க சோடார்த்தா. கவனம். எனக்கு ஏதாதம்மா, நான் சாக போகிறேன். இந்த பிள்ளை கிருஷ்ணாவை தான் பார்க்க இல்லைன்னா கவலை. நிறைய நாளா வேற இல்லையா? நிறைய நாளே வேற இல்லை. நிறைய நாளோ பார்த்து அதுவும் கேட்காம நான் என்ன யாரா கேட்டு வந்த நீங்களோ? ஓ, அவர்கிட்ட தான் அட்ரஸ் கேட்டது. அப்போ என்னது வந்த நீங்கள்? அம்மா அப்பா கடையில் நிற்கணும். எங்கே? இந்த பக்கத்து கடையில் அதில் இருக்கலோ கடை உண்டு, அங்கே நிற்கணும். ஏன் ஆச்சு விட்டு வந்தேன் கூட்டி வந்துக்கலாம்? கடையில் நிற்கிற மாதிரி வேணும். ஆட்டோவில் வந்தீங்களா இல்லை காரில்? ஆட்டோ. போய் சோடா பண்ணிக்கொண்டு இந்த மிக்சர் பெரிய பேக்கெட் வலிக்கான. அம்மா அதெல்லாம் வேணாம். அல்லாட்டி தட்டு வடையண்டா. மிக்சர் இல்லாட்டியும் தட்டு வடை பண்ணிக்கா. வேணாமம்மா உண்டும். சரி ஓடியா. அவர் தான் ஆச்சு எனக்கு உதவி செய்த தம்பி. ஓடியா. இந்த மகன் ஓமா, நான் வீடியோ பார்க்குறேன் தானே தெரியுமா? நான் தான் பார்த்தேன். பயப்படக்கூடாது. இந்த வீட்டில் இப்போ 3 மாதம் வரையில் எனக்கு ஆகாவில் அதுதான் நினச்சி இருக்கணும். போகவும் இதாக இருக்குது. அங்கே விஷயம் அணிக்கணும் மோதறின்றதுக்காக இருக்கிறேன். தானே பானு கல்யாணம் கண்டவுள்ள பாவம் இந்த பிள்ளை. நான் கிருஷ்ணன் பஞ்சாயத்து அதே மாதிரி ஃபீஸ் கொண்டேன் இல்லையா? அவன் சரிதானே? தானே ஓ உங்களிடம் தானோ? இல்லை, வேறு இடம் தான் நிற்கிறேன். அது 15,000 வந்தா நிற்குது. ஓ நிற்கிறேன். நான் பண்ண நல்ல அருமையான இந்த சின்ன புள்ளிகளும் இருக்காக்கும் அவருக்கு. ஓ ஓ இருக்குங்க வாங்க, வாயை பிடிச்சிட்டு வா. எனக்கு ஏலாதம்மா, சரியா இயலாமத்தான் இருந்தது. நான் பெருசா எடுக்கிறது இல்லை, கவிதாசுக்கு எடுப்பேன். ஓ அப்போ அவனுக்கு நேற்று எடுத்தேன். என்னவோ கிருஷ்ணாண்ட அடுப்பில் என்னவோ சமைக்க என்ன ரெண்டாண்டு வீடியோவில் போட்டாண்டு நேசன் சொன்னான். ஆ சொன்ன உடனே நான் எடுக்க அவங்களை எடுக்கல. புறாக்கு அக்கினிக்கும் எடுக்கல. எனக்கு பயமாக கிடந்து என்ற பிள்ளை இருந்தபடியாத்தான் அம்மா உயிர் வாடுறேன். இந்த காதில் கிடக்கிறதோட என்ற பிள்ளை தான் மேடித்தேன். சாப்பிட்டீங்களே நீங்கள்? பிள்ளை என்ன சாப்பிட்டீங்களோ? ஓ சாப்பிட்டேன். மெய்யாச்சி என்ன ஏறீங்க? கல்யாணம்லாம் கட்டிட்டீங்களோ இல்லை படிக்கிறீங்களோ இல்லை டாக்டர் இன்ஜினியரோ? இல்லை இல்லை, நான் படிச்சுட்டு இருக்கேன். பெரிய படிப்பு தான். ஓ படிக்க சொல்ல இல்லை, நான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கல. என்ன ஏழை விட ஏஎல் மாதிரி. ஏழு மாதிரி இங்கிலீஷ் மீடியம் தானே? இல்லை, அங்கே அங்கே மொழியோ கதைப்பீங்க நல்லா? ஓ கதை. அப்போ எத்தனை வயதில் அங்கே போனீங்க? நான் 13-14 வயசுல. அங்கேயே பிறந்தீங்களா? இல்லை, இங்கே பிறந்துட்டு இங்கே பிறந்த 12-13 வயசுல போன பிள்ளையா? 12-13 வயசுண்டா இப்போ பிள்ளைக்கு என்ன 25-26 வயசு இருக்கும். ஆண்டவா, இங்கே நல்லா இருந்தால் காண்பிக்கலாம். நானும் ஆச்சு எந்த இதையும் சொல்கிறாச்சு. நானும் இந்த ஓல் ரவுண்டாக போய் வந்தேன் நான். ஓ தெரியும். தெரியுமா? ஓ தெரியும். யூஎஸ்ஏ கூட போட்டு அதாலேயாச்சு பேருந்து நேரம் இவையை நம்பி நான் உதவி செய்ய எல்லாம் மண் தெரியாமல் எல்லாம் மிஸ்ஸுக்கெல்லாம் எனக்கு காசுகளை மாதம் நான் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் வேண்டாம் இந்த மாதிரி காசு டாலர்ஸ் தான் எனக்கு அங்கே பவுண்ட்ஸ். யூஎஸ்ஏல டாலர்ஸ். அது நான் காட்டின அங்கே வச்சுருப்பேன் சில ஷிப்பில் வேறு கப்பல். அதான் ஆக்களும் வேணுமே அம்மா.
ஆக்கள் இல்லாமல் என்ன செய்யுது? சிப்பில் வேலை செய்யறதுனால சமுத்திரம் தானே கவண்டு கொண்டு விட்டா இல்லை அணியாக நம்பி போகிறாங்க. நடந்தேன் நானம்மா, எல்லாரையும் நம்பி நடப்பேன். நீர் சொன்னாலும் நம்புவேன். ஆச்சு பிள்ளை போய் சென்று கண்டு கடைசி வரைக்கும் நினைக்க மாட்டேன். இந்த பிள்ளை இருந்த நான் சொன்னேன் கிருஷ்ணாக்கு உள்ளது முழுக்களும் மற்றவையை போல் ஒழிச்சு மறைக்கல. இந்த பிரியாணியே உள்ளதை சொல்லுவேன், ஒழிச்சு மறைக்க மாட்டேன். ஒழிச்சு தெரியும், வீடியோவில் பார்த்து தெரியும் தானே 2 பேர்ட்ட குணம். அவ்வளோங்கான் பெயின் தானே. ஏதோ இந்த பிள்ளை சில அடியெலாம் இருக்கணும். அதே மாதிரி நீங்களுமே எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி ஏதோ நல்லா இருந்தால் காணுமே. மறக்காமல் இருந்துங்க ஐயா மறக்காமா அப்படின்னு ஒரு டெலிஃபோனில் கேட்டால் கூட காணுமே. எனக்கு ஒரு மாதத்தில் இருக்கா இல்லை ஒரு வருஷத்தில் இருக்கா இல்லை ஏதோ கேளுங்க. ஓ ஃபோன் பண்ணு. பிள்ளைன்ற பேர் என்ன பேரோ? ஓ கிரிஷா. கிரிஷா கிரீஷா. ம். அப்போ அப்பா அம்மாலாம் எங்கே தான் ஆகணும்? இங்கே தேகல் தான், இப்போ அங்கே தானே இருக்கிறது. இல்லை அப்பா அம்மாலாம் எங்கே ஊர் இவோட எங்க மெல்லாகமோ யாரு? பெருத்துறானோ? சொந்த ஊர் எங்க? சொந்த ஊர் கொடிகாமம். கொடிகாமம் சும்மா இருக்கே. இல்லை, இங்கே தானே இருந்துட்டு போனோம். கொடிகாமலாம் இருந்தீங்களா? ஓ. அப்போ அப்பா என்ன அங்கே? அங்கவே இல்லை, அங்கே தெரியும் தானே இட்டாலியில் கூட ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி. கவர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யறதோ படிப்புகளுக்கு அதுக்கெல்லாம்? அங்கே பெருசாக இல்லை, அங்கே பெருசாக செய்வினம் இல்லை. இல்லை அதான் படிப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் படிப்புக்கு செய்வாங்க. படிப்புக்கு செய்வாங்க, செய்கிறாங்க. எல்லா நாடும் செய்கிறாங்க. நல்லா பார்த்து கூட ஏன்னு உதடுத்தா நீ வச்சு ஒரு மிரண்டாக எடுத்து வந்துக்கலாமே. ஐயோ தேனு கொடுக்குமா மிரண்டா மாத்தையா? ஐயோ இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. சி வேண்டாம்மா, நீ சொல்லி பரவாயில்ல, பாவம். பரவாயில்ல. பெரிய கிளாஸ் எல்லாம் எடுத்து கொடு அக்கா. ஓடியான இதை வேண்டாம், இதை கொடுத்துட்டு மாற்றோட சரக்கு மாற்றி தருவார் கடையில். இல்லை இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், இது ஓகே தான். ஓகே ஓகே. அம்மா அப்பா எல்லாம் குடிப்பிடுமா? ஓமோ தேனு வாரலாம் வாரலாம் போருங்க வாரலாம். இதுக்கு கதவே இல்லை. ஏன் அதில் கப் இருக்கு தானே, பிரச்சனை இல்லை. கிளாஸ் நிறைய பார்க்கலாம். அது பரவாயில்லையம்மா, பரவாயில்ல. பெச்சியை போய் எடுத்துன்னு வந்திருக்கிறானே. சரி ம் அப்பா அப்போ என்ன ஏற கிருஷ்ணா என்ன மாதிரி என்ன இருக்கிற இது போய் கண்டிங்களா? நான் ஒருக்கா பார்த்தேன், நான் போய். இப்போ கல்யாணம் எடுக்கலாம் இல்லை, அதுக்கு பிறகு தானே, அதுக்கு பிறகு தானே வந்தது. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் விஷ் பண்ணீங்களோ? ஓமோ வெரி குட். அப்போ அப்படித்தானே சிந்து சொன்னது. சிந்து சிந்து ஜெர்மனி பிள்ளை. ஆ அப்போ செத்த வீட்டுக்கு கண்டவன் என்ன. அப்போ கண்ட எனக்கு ஆக்களை தெரியாதானே, அதை வீடியோவில் பார்த்தவையாக்கும். அப்போ ஓடி வந்து கேட்டால் நீங்கள் கிருஷ்ணாண்ட வீடியோவில் நிற்கிறீங்க. அப்போ இவ்வளோ வாரண்டு கேட்டான் அந்த செத்தப்பா. அதேண்டி ஆக்கள் எல்லாம் வெளிநாடு. சரியோ அப்போ அவளுக்கு என்ன கேட்டால், ஏன் நீங்கள் கிருஷ்ணாவோட உதவி கேட்டால் நீங்கள் வேலை நான் சொன்னேன் எல்லாரும் இருந்தால் அப்புறம் தரீனியோ இல்லை. நாங்கள் நடக்க தெரியாம நடந்ததோட அவன் என்ன கைவிட்டுட்டா குஞ்சியம்மா. சரியோ வேட்டை இதுகளே அழிச்சு. சரி சரி விடு விடு. அவன் ஐயோ வெச்சியே விடு விடு. அதை குடி பிள்ளை குடிக்குமா? அது அது கப்பில் போட்டு குடி அது என்ன எடுக்கும்? இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சாப்பிட்றேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் கொஞ்சம் நேரம் செல்ல. சரி சரி. நான் மாமா போக மாட்டேன். அவனுக்கு வெச்சியால் தானே குடிக்கிறவன். உமா போயா சரி. அதுக்கு என்ன தெரியா செய்து ஒரு பொருள் அதுக்கு என்ன இருக்கு? ஓ அம்மா இருக்கிறாண்டே வாரிங்க. வா கேட்க கேட்க டெலிஃபோன் எடுக்க ஏன் எடுக்கிறே இல்லை டெலிஃபோன் அண்டு காய்ச்சேன் உங்களோட
எப்போ கதைச்சது அந்த இடத்துக்கு என்ன டெலிஃபோன் எடுக்க மாட்டேன். நேற்று எடுத்தேன் நேற்று எடுத்து ஓ அதுக்கு இவன்கிட்ட என்ன இருங்க நீங்க நான் இருக்கேன் இதுல இருக்கேன் எங்க கிருஷ்ணவர் இல்லையே அவர் வேற இல்ல அதான் விஷயம் காயப்பேன் இருங்க இதுல இருங்க எல்லாமே இந்த கதையை கேளுங்க. இதுல இருங்க எவ்வளவு பாடி நடந்து முடிஞ்சு வாங்க யாரு பண்ணு இருங்க இதுல இது இந்த அக்கா இது இதால இருந்து வந்தவன் ஓ அப்போ உங்களை பார்க்கணுமான்னு ஒரே கேட்டவாடி ஒரே கேட்டவாடி வந்ததுலேருந்து கோல் அடிச்சு நான் நிற்கலாம் மட்டக்களப்பில் ஆ ஓமா குடிக்கிறேன் மட்டக்களப்பில் நின்றேன் நான் அப்போ இவ கோல் அடித்து கேட்டவாடி என்னட்ட ஒரு 10 நாள் வருமே நீங்கள் கோல் எடுத்து 10 நாளே முதல்ல வந்து என்னட்ட கேட்டவாடி நான் மட்டக்களப்பில் நின்று அல்லாங்கன்னு இன்னும் போகலை நான் யாழ்ப்பாணம் போயிட்டு சொல்கிறேன்டா அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே கேட்டவாடி அப்போ டைம் இல்லை சரி என்றிட்டு இன்றைக்கு அவன் போப்புறா திரும்ப போப்புறா எப்பயாச்சும் போறீங்க? எப்போ கிட்ட போறீங்களா? ஓ இந்த கிழமை போகிறோம் இந்த கிழமை போகிறோம் இந்த கிழமை போகிறான் அஞ்சு அவன் பிரச்சனை இல்லை இந்த கிழமை போகிறான் அவன் கதையோட கதை கேட்டான். அப்போ அதுக்கு இடையில உங்களோருக்கா வந்து பார்த்து போகணும் செஞ்சு அண்ணாக்களும் போய்த்தாங்க அன்னைக்கு வேலைக்கு மனுஷியோட போய்த்தாள் அப்பா ஆள் போய்த்து 3 நாள் வரும் ஓ உண்மையாக இந்த கெட்ட இடங்கள்ல இருக்காம அது நல்லது சரியோ அவனை கண்ணின காண விடாது ஜனங்கள் பாவம் என்ற பிள்ளை ஆனா அவனுக்கு ஆண்டவன் இன்றைக்கும் படி கொடுப்பான் அது அதுதான் அப்போ அவங்க கல்யாணம் கட்ட முதல் இங்கே இருக்கிறோட வந்த பிள்ளை அவன் அண்ணி அப்போ இங்கே வந்த பிறகு இங்கே திரிஞ்சோடு பார்த்தாங்க சரி அங்கே கொஞ்சம் காலம் இங்கே கொஞ்சம் காலம் இருப்போம் ஓட்டு அந்த பிளானில் இவளை கூட்டு போய்த்தாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நல்லவர் தகப்ப 4 சூப்பர் ஆள் சமையல் பார்த்து நீங்கள் போல அவன் என்ன ஆள் அவ ஆள் மருமாள் உங்களோட மருமாள் எப்படி ஆள் கிருஷ்ணாட மனுஷி ஓ சூப்பர் ஆள பாக்குறீங்களா கடுமையா தான் பாக்கிறோம் கடுமையா பாக்கிறோம் எப்படி ஆள் அங்க வரைக்கும் முடிய பார்த்த மாதிரி இருக்கு பார்த்தா இருக்கு தெரியல பொய் சொல்றா வாக்கு என்ன பிள்ளை அவ இல்லை அவ அவங்க போதான் அவங்களோட அம்மாவும் தான் வரேன் இருந்து அம்மாவும் மகளும் தான் வந்தது தாய் மனுஷியும் அவ கொஞ்சம் வயசு இது இல்லாத அப்போ இவ வந்து கடைசி பிள்ளை அவங்களுக்கு இவன் வந்து பார்க்கணுன்னு தாய் மனுஷன் தான் வரேன்றது ஆளுக்கு ஏலா கொஞ்சம் காலுகள் அப்படியே வந்ததே ஆண்டவனுக்கு நான் சோத்திரம் சொல்லுவேன் அப்போ பார்த்து நீங்கள் இந்த ஒரு சொல்லு கதைச்சா காணும் அப்போ அவன் நேசன் சொன்னான் கிருஷ்ணா அடுப்பறிக்கைக்கு என்ன படித்ததோ என்னோடு சொல்லி என்ன படிச்சது ஐயா அது அந்த கேஸ் அந்த முன்னுக்கு அந்த கேஸுக்கு மேலே அந்த மாவுள் இருக்கு தானே மாவுள் மாதிரி இருக்கு அது வந்து ஹீட் ஆகி வடிச்சிட்டு ஹீட்டாக போச்சுமா பிள்ளைகளை நடந்தா ஒன்று பிள்ளை இல்லை அது வந்து மாவுள் தான் நுறங்கி போச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போ அது எல்லாம் பார்த்து போட்டு கண்ணூறுகளை தெரியாண்டோட அப்போ சொன்னாங்க கண்ணூறு தான் ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணூறு தான் பேக்கிட்டு கழிக்கலாம் ஐயா மனுஷருக்கிட்டு கழிக்கலாம் சரியோ அப்போ அதுகளை பார்த்து போட்டு தான் சரி கொஞ்ச காலம் அங்கே இருந்து ஓட்டு பிறகு வருவோம் ஓட்டா அங்கே போயிட்டாங்க நல்லதுதான் உண்மைதான் ஐயா இந்த நாடு கெட்ட நாடு எங்கட தமிழ் இனமே பொல்லாத கெட்ட சனங்கள் மற்ற வந்து மோதிப்பட்டது மற்ற ஆள் ஒருத்தையும் சொல்லலை இதில் வழி காட்டி போட்டு போகல அதெல்லாம் உங்கள்கிட்டையும் சொல்லுவீங்க கோவிக்கலையா அப்போ ஆள் போயிட்டு என்னட்ட வரல வரலன்னு கோவம் எங்கேண்டான தலையடி இல்லாம இருக்கும் அதுதான் என் ஆசை மச்சாளுக்கு சொல்லி போட்டு வந்தேன் யார் கிருஷ்ணாண்டி அண்ணாண்ட பஞ்சு அதுக்கு சொல்லி போட்டு வந்தேன் ஐயோ எலி செத்தாலும் எனக்கு கவலை இல்லையேண்ட கிருஷ்ணா கல்யாணம் கட்டிட்டு அவளை அங்காடும் என்று சொல்லி விட்டேன் அப்போ அது உங்களுக்கு இப்போ ஒரு கடைசி காலத்துலேயும் அந்த ஒரு ஆசை இப்போ உங்களுக்கு இருந்துட்டு வந்தேனே கல்யாணம் கட்டி பார்க்கணுன்ற பிள்ளையாண்டு அப்போ நீங்கள் அப்படி ஒரு ஆசையில் இருக்கீங்களா அவர் கல்யாணம் கட்டி இங்கே வராம போனதை குறித்து உங்களுக்கு கோபம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் உயிர் வாழ்றேன் இன்னைக்கு நாங்கள் வாழ்ற அந்த பிள்ளை இவ செய்யறாங்கல்ல எங்களுக்கு அம்மா குடிக்கணும்
கூடி விடல அப்ப அக்கா அவட்ட கேட்க விரும்ப கேள்விகள் கேளுங்க வந்திருக்கு அவ்வளவு தூரம் இருந்து பாருங்க பிள்ளைய கேட்கறதுப்பா அவட்ட நான் சொன்னேன் அப்படி போய் வந்துட்டு அவ்வளோங்க என்ன அறிமுகம் தெரியா அம்மாவும் தெரியா பிள்ளை வீடியோ போயிட்டு பார்த்துக்கிது ஐயா அம்மாவும் சந்திக்கதே ஆண்டவன் கொடுத்து எனக்கு ஒரு வரப்பிரதாசம் என்ன அப்போ ஏனாக்கா உங்களை பிடிக்கும் என்ன காரணம் என்னதுக்காச்சும் எங்களை பிடிக்குது வீடியோல பார்த்து அந்த ஒரு பாசம் வச்சுட்டு அம்மா அப்பா மாதிரி அப்படி ஒரு ரைட் அவ வந்து இப்போ உங்களை தந்த அம்மம்மா அப்பா மாதிரி நினைக்காம அப்பா இவங்க அம்மம்மா செய்யுங்க என்ன மாதிரி நினைச்சு இப்போ இருக்கிறீங்களோ அவ்வளவே எனக்கு ஆண்டான் செய்த ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா இப்போ நீங்க பாருங்க கிருஷ்ணா வந்து என்ன எங்களை வந்து பார்க்காம போய்த்தானே ரெண்டோட நீங்க அதுலயும் கோவிக்கல இல்ல பாத்தீங்களா மாட்டேன் பாத்தீங்களா அம்மான்னு ஒரு சொல்லு கதை கேள்விண்டா கவலையோடு ஆஃப் பண்ணல நீங்க எடுக்கிற நேரத்துல பாக்குற அதான் நம்ம இவர் சிவாஜனா அடையா சுழற்சி போச்சா நம்பர் மாத்தி போட்டீங்க அம்மா குடிச்சிட்டு குடிக்கிறோம் ஆனா எனக்குண்டா அதுல விஷயங்கள் வந்து தென்படுது அப்படியேண்டா யோசிச்சு பாருங்க இப்போ அவ வந்து வந்ததுப்பான் கல்யாணத்துக்காண்டு படியா யோசிச்சு பாருங்க இப்பதான் வந்தது கல்யாணத்துக்காண்டு ஆனா வந்தா நீங்க வந்து ஒரு சரியான ஆளுன்னு சொன்னா நீங்க சொல்லிக்கணும் இல்லை அவங்ககிட்ட போய்த்தான் இருக்கணும் அவங்கள போய் பார்க்கணும் நேரடியாக பார்த்து கதைச்சி அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் எடுத்து தான் நம்ம வெளியில் போகணும்னு சொல்லிக்கணும் எனக்குண்டா ஆள் கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கு ஸ்ட்ரிக் முதல் போன உடனே காரால அப்ப நான் சொன்னேன் கிருஷ்ணனும் வெரைட்டி உண்டு அப்பா ஒரு சின்ன தம்பி சொன்னார் இதுக்குள்ள இருக்கிறார் உடனே ஓடி போய் கிருஷ்ணாவோட கதைச்சு போட்டு அம்மா உள்ளுக்க சந்திக்கலாம் அம்மா இப்ப ரங்குறோம்னு சொல்லி போக பின்னால ஒண்ணு நான் கதைக்கிற கதையை நீங்க வழியா கேளுங்க ஆனா எனக்கு தோணுது அப்படியேண்டா அவ ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரிக் ஒருத்தரையும் பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அவளோட எனக்குண்டா ஏனண்டா அவ பொஞ்சாய் மனுஷிகாரி நான் சொல்றேனே நான் எனக்கு நான் அங்க குளிச்சுதுன்னு நான் பாத்ரூமுக்கு அப்போ இவர் அங்கால கூட்டி கொண்டு வச்சு பின்னுக்கு வச்சு அப்படி சொல்லணும் எனக்கு அவங்களோருக்கா பார்த்துட்டு போனால் தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல இவட கதவுண்டு எனக்கு காதில் விளங்குனேன் அப்போ நேரம் கேட்டே நான் கேட்பேன் நான் பார்த்தேன் அப்புறம் அவங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனையாது அண்ணாட்ட கேட்டுக்கலாம் மேடம் அண்ணாட்ட கேட்டுக்கலாம் ஆனா ஆளுக்கு வந்து கதையை கேளுங்க ஐயோ ஐயோ முக்கியான கதாச்சிரியை நீங்க பிள்ளைய அப்போ ஆள்ற முகமெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு உடனே அப்போ ஆள் வந்து பயணம் பள்ளிக்கூட்டு போகக்குள்ளையும் சரியான அழுகையும் ஆள்ற முகத்தில் வந்து அந்த செந்தளிப்பு இல்லை அப்ப இந்த கதையில எனக்கு விளங்குறது ஓகே விருப்பம் இல்லையா அதான் சொல்றேன் விருப்பம் இல்லை நீங்க சேர்ந்து இருக்கிறது அது கூட நம்ம சேர்ந்து இருக்கிறது நீ உங்களோட இது செய்யறது விருப்பம் இல்லை உங்களோட மற்ற வந்து அவங்களோட பிரச்சனை போய் தெரியல நான் போய் அவர்கிட்ட கேட்டு அவருக்கு இன்னும் கவலையால போடும் அது அவனுக்கும் தெரிஞ்சுது அவனால நீ என்ன நினைக்கானோ அறியான் அப்போ அதால நான் பேசாம விட்டுது நீ அவன் குடும்பமாச்சு என்ன ஆச்சு இதுக்குள்ள நம்ம குழப்பி இருக்க கூடாது ஒற்றுமையா என்ன இருந்தாலும் அவ சரியான ஆளுன்னு சொன்னா ஒருக்கா வந்து கூட்டி கொண்டு பார்த்து கொண்டு நான் வேற என்ன சொன்னா நானும் அவன் வருவேன் ஐயா எங்க படமாடு கேட்க எங்க படமாடு கேட்க மண்டபத்தில் எடுக்க நானும் ஐயா நானும் அவன் அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பொதுவான ஆள்கிட்ட இது சம்மந்தம் கேட்போம் விஷயத்துல சரியோ அப்போ இது வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற எப்படியோ பிரச்சனை நடந்தது இப்போ அக்கா வந்து நம்மளோட வந்தபடியே அந்த பிரச்சனை இந்த குடும்பத்து பிரச்சனை அவருக்கு போயிட்டு அப்போ அவட்ட கேட்போம் பொதுவான ஒரு கருத்தை இது சம்மந்தம் நீங்கள் என்ன நினைக்கல அக்கா ஒரு உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் கட்ட முதல் இங்கே வந்தது போனது கொடுத்தது சந்தோஷமா இருந்தது பார்த்தது கொண்டு எல்லாம் ஓகே அப்போ இப்போ கல்யாணம் கட்டினது அப்புறம் இப்படி ஒரு மாற்றம் வருதுன்னா கூட நீங்கள் என்ன சொல்கிற எது சம்மந்தம் கல்யாணம் கட்டின அப்புறம் மாற்றம் பாரு சரியோ அவர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுதான் உண்மை சரியோ
பேர்ந்ததுக்குள்ள நாங்கள் போய் ஓ குறுக்க நம்ம போக வேண்டாம், நம்ம இதோட முடிப்போம். அவட்ட கேட்போம் ஒரு பொதுவான கருத்தை. இப்போ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கலாக்கா சொல்லுங்க. ஓப்பனா சொல்லு. இவ்வளவு காலம் செஞ்சுட்டு இருந்த பார்த்துட்டு இருந்த ஆக்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி பிரிச்சு கொண்டு போறது அது கூடாத பழக்கம் தான். பாருங்க இப்போ நம்மட கதையை விடுங்கோ. அவ இன்றைக்கு வந்த அக்கா வெளிநாட்டுல இருந்து, அவன் பொம்பளை வெளிநாட்டுல இருந்து வந்து வேறங்க சொன்ன பாத்தீங்களா? உனக்கு காது வைக்கல சொன்ன பாத்தீங்களா? பார்த்தீங்களா எப்படி விளையாடி நீங்க பிறகு தூக்கி பிடிச்சி திரிக்கல் மானாண்டு. ஆ என்ன சொல்ல வாரே நீங்க? ஆ அவளுக்கு விருப்பம் இல்லாத உள்ள வேண்டு கல்யாணம் கட்டினால் அது வாழ முடியாது. சரியோ ரெண்டும் சரி சமனா இருந்தா தான் வாழலாம். அதான் ஆனபடியால் அவளுக்கு விருப்பமானதான் அவன் செய்யும். அதுக்காக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்தவன் வர இல்லை போயில்லை. நாங்கள் குறை நச்சம் மடவன் தானே. சரியோ இன்றைக்கும் அதுகள் ரெண்டும் ஒற்றுமையாக இருந்து 1000 காலத்து பயிர் கல்யாணம் பண்றேன். சும்மா இன்றைக்கு நாளைக்கு இருந்துட்டு போற இல்லை. 1000 காலத்து பயிர் கல்யாணம் 1000 காலத்து விருப்பம்படி அவர் நடக்கத்தான் வேணும். பாவம். ஐயோ கடவுளே. அப்ப நீங்க நான் சொல்றதும்மா இப்படி கேட்டு பாருங்க. ஆகும் பிடிக்காது நடத்தியல். அதுதான் என்ன கோல் எடுத்திருந்தேன். கவிதா செப்ப வரையில் ஒருக்கா கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி. ஏன் நாங்கள் நிற்கக்குள்ள அவங்க இங்கே நின்றவங்க அன்னை கூட்டிகிட்டு போக வந்தீங்களா? விளங்குதா உலகம்? ஏன் நீங்கள் இப்போ உரி கதைக்கு பிள்ளையே இதுதான் நடக்குது நாட்டில். விளங்குற விஷயம் என்ன ஆளுக்கு இப்போ ஒன்றும் காய்ச்சி கொள்ள அங்காலையும் விளங்கும். அப்படித்தான். அப்போ எனக்கு கோபம் என்னன்னு சொன்னா இப்போ நம்ம வந்து அப்படி பழகுற நம்ம விளங்குதோ. அவன் மறுக்க மாட்டான் உங்களை. என்னண்டு மறுக்கவே மாட்டான். ஆறு கிருஷ்ணா ஆள் வறுக்காது, ஆளில் வறுக்க வைக்குது. அவள் வறுக்க வைக்காது. இப்ப புதுசு தானேடா. காய்ச்சி குடிங்கோ. ஐயோ நான் சொன்னான் தேனூர் அவன் குடிக்காது. இல்லை நான் குடிப்பேன். இந்த கதையிலெல்லாம் இப்போ இவ்வளோ கவலைக்குரிய காலம்மா. இங்கே அந்த அவன் வந்து கதைக்கிறது அவக்கு வெறுப்பு வரையெல்லாம் இருக்கட்டுமே ஒரு பக்கம். அவக்கு என்ன வேணா வரட்டும் ரெண்ட பார்வைக்கு. இப்போ வந்து நான் ஃபோனுகள் கதைக்கிற சொல்கிறானே. அப்போ நான் சும்மா நார்மலாக கதை விடுறேன். என்ன மாதிரி அவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் கடைசி மட்டும் அப்படி இப்படி என்ன அவ்வளோ கதையில் சரக்கள் ஒன்று வருது லைட்டாக. பெரிய லெவலில் இல்லாட்டி ஒரு சரக்கள் வருது. அப்போ என்னென்னு வளர ஆங்கிள் விட்ட போன அதைத்தான் அதானே. அதுதான் விஷயம். அந்த அவக்கு அவரில் கொஞ்சம் பிடிப்பு எங்கெல்லாம் பிடிப்பு பாருங்க. பிரேன்னதை கேட்பான். பாருங்க அதுதான் நல்லது. ஆரண்டான ஒரு விருப்பமான அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன் சத்தெடுத்த பிள்ளை அதுதானே வயசு அம்மாவையும் பார்க்காம இருக்கிறது. அப்போ நான் நார்மலாக கதை விட்டுறேன். அதில் பார்க்கணும். இப்போ போயும் கனாலம் 2-3 மாதம் ஆயிடுது. நிலைமையில என்னவோ தெரியா போகும். ஆனால் சரக்கள் ஒன்று வாரமாயிட்டு கிடக்கு. எனக்கு காலப்போக்கில் ஆளும் மாறிடும் போலாம் கிடக்கு. ஐயா அம்மாவும் கை விட்டுருவோம். ஓ அப்படித்தான் பிரேன்னு. ஐயோ இங்க விட்டாலுமே இந்த பிள்ளை நல்லா இருந்தா காணும். ஓ அது சரி. பஞ்சாதி சந்தோஷமா 16 பெற்று பெருவாழ்வு வாழவன். செய்யறதுக்கெல்லாம் கை விட்டு அப்படித்தான் கிடக்கு. ஓ எங்களோட கைக்கிறா குறைவுதான். இப்போ இல்லாட்டி இத்தனைக்கு இந்த கோலடி தரையெல்லாம் கூட எங்கள் கதைங்க சொல்லி ஆளோட. அப்போ நீங்கள் பாடிக்கு இவங்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுக்குறாங்க. என்னண்டு அவர் உங்கள்கிட்ட தந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கலாம் தான் கொடுக்குறீங்களா? அப்படி செய்ய வேண்டியானே. அது சரி. அது அப்படி செய்யலாம் தானே. எனக்கு என்னத்தை சொல்கிறேன். நேரம் இல்லாட்டி வாங்க 2 பேரும் கொண்டு கொடுத்துட்டு வேறு கொண்டு போய் செய்யலாம். பிள்ளைக்கு விருப்பம் இல்லையாண்டால் அவன் ஒன்றும் செய்யக்கூடாது. பாவம். செய்யறதுக்கு பலன் இல்லாம இல்லை. என்ன பலன்? இந்த ஆக்களுக்கு செய்தும் என்ன பலன்? அவனை கேவலமான முறையில் கதைச்சவன். அது அவைக்கு தான் ஈனம். அது என்னவா இருந்துட்டு போகட்டும். என்னவா இருந்துட்டு போகட்டும். உங்கள்கிட்ட வந்து வாக்கு தந்து வரலோ காலம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ பெரிய வந்த டைம் ஒரு கதை கதைச்சொல்ல நான் சாக மட்டும் பார்ப்பேன்னு சொல்லி. இப்போ வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு போனால் பிறகு அப்போ ஆள் யோசிக்கி இனி இடைக்குள்ளே போனால் பிறகு திரும்பவும் பார்க்க வேண்டி வந்துடுமெண்டு ஓட்டு தான் ஒரு வேளை
உங்களுக்கே சொல்லி இவ்வளோ இண்டிபெண்டாக இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு இவ்வளோ அப்புறம் என்ன தெரியாது அதெல்லாம் எனக்கு இப்போ யோசிச்சு இந்த மண்டையெல்லாம் சுருண்டு போய்க்கிறாரு. மண்டையில் பார்க்கலையா முதல் நல்லா இருக்கணும் ஸ்டைலு கொஞ்சாதையும் பிரிக்கணும். இந்த மனுஷி விடுது இல்லையாப்பா. இப்போ வந்து அந்த பாசத்தில் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறான் வந்து விஷயம் இன்னும் விளங்கல கிளியரா. அது உண்மை. இப்போ ஆள் வந்து பெங்களோட கதைக்கிறது குறைவுதான். இல்லாட்டி திரைக்கு நிறைய வீடியோக்கெல்லாம் காய்ச்சிக்கலாம். காய்ச்சி கூட போண்டா கதைக்கல கட்டில் வா. ஆமாம் வா கட்டில் இருப்போம்பா. இடத்து இருக்கலாப்பா பொக்கியா கிடக்காது வேணா போட்டு திருப்போமா. ரைட் வா. கதை இல்லையே அம்மா குடிக்கடா எங்க கதை பண்ணி தரது. கதிரையும் பேண்டல்ல கொடுக்காதே எல்லாம் பேண்டெல்லாம் போலாம் கிடக்கு வாங்க நீ கதிரை ஒன்றும் இல்லையா அம்மா வா. இனி பாயின் இல்லை அவங்க விட்டாலும் நீங்க கை விட்டுறாங்க ஐயா அம்மா. அதானே கைவிட்டாலும் அவன் இங்கே என்னன்னா சந்தோஷமா இருக்க வேணும் மாமா. பிள்ளைடி நான் வா வா இஞ்சால வந்து இருங்க இது கவனம் அறிங்க இது. திருப்பி போடுறாங்க. என்ன செய்யும் கவலையான அது நாங்கள் விடுற அது அடுத்த பிரச்சனை. நம்ம இனி இப்போ அவரே இப்படி விட்டது போகல நாங்கள் அவரை நம்பியில் இருக்கோம். நாங்கள் இனி மட்டும் அளவு வலிக்க வேண்டிய வேறு வழி இல்லை என்ன. அவர் இப்படி போய் இதே கூட மனுஷி இப்போ மனுஷியாக மாற்றுதெல்லாம் அவன் கிருஷ்ணா இங்கேண்டார் நல்லதாக இருக்கும். அந்த ஆள் நினைக்கிறீங்க அந்த இருக்க மாட்டேன் இப்படி. நீ ஆள்லேயே மாற்றம் வந்துடா உனக்கு விளங்கு இல்லை. நான் போன் கேட்குறேன் தானே ஒரு கதை இவங்கடா கதைச்சா அந்த ஆளுக்கு வீடு ஓட்டுனோம் ஒட்டரை அடிச்சு கொண்டு கேட்குடாப்பா. நான் உங்களை பற்றி கேட்க உங்களோட நிலைமை என்ன ஏதாவது கொடுக்கணும் கொள்ளணும். அப்போ நானே அப்போ எனக்கு விளங்க கதை மாற்றியாச்சு. அதுதான் விஷயம். என்ன வேண்டிய தராட்டியும் நீங்கள் அம்மா ஐயாண்டு நினைச்சா ஆளில்ல கவலையில்லை கவலைப்படு ஆள் அழுது கொண்டு இருக்கு. அவருக்கு ஒரு என்ற உள்ள எங்கேண்டான ஆண்டவனே சந்தோஷமா இருக்க வேணும். நாங்கள் 100 நாள் போட்டுதேன்னு மாறினா கிடாக்கு நாங்கள் காலம் பூரா வாழவன். இன்றைக்கு அவனால காதல பிள்ளைகிட்ட ஒருக்கா காய்ச்சி பாருங்க. அப்போ ஆள் வெளிநாடு ஆளும் பிடிக்கும் உங்களா சரியா பிடிக்கும். நல்ல ஆளாக ஆள் வந்த டைமில் இந்த கதையிலையும் காய்ச்சி விட்டேன் அவுட்டு விட்டேன் பிடிச்சி. அம்மா குடிக்கணும். ஆமாம் அக்கினி குடிச்சிட்டு என்ன சாப்பிட்டு நீங்கள் மத்தியானம் எனக்கு இந்த கதை ஒரு குடிக்க மனமில்லாது. யாருக்கு எனக்குலோ எனக்கு இந்த 3 நாள் சாப்பாடு இல்லை ஒன்று இல்லை உண்மையா சத்தியமா இதே இல்லை யோசிச்சா எப்படி இங்கே இது வேற யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் இப்போ வரைக்கும் இது செய்யலைன்னு தான் சொல்கிறேன். யாரு சாப்பிட்ற எப்படியம்மா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்களோட பிரச்சனை ஒரு பக்கம் எங்களுக்கும் கவலானே விளங்கோ எல்லாம் பிரச்சனை தான் பிரச்சனை இல்லாமல் இல்லையே என்ன செய்யற அப்படி போயிட்டு இருக்கு. டிவியெல்லாம் என்ன இப்போ வேலையோ டிவி அது இந்த அந்த அந்த இருக்கிற அவர் இந்த வீட்டுக்காரன் அவன் மேலே இருக்கிறாரு. சரி சும்மா இருக்க விட்டுருக்கு இருங்கோ இன்னும் தடவை மழை வச்சு பார்த்து கொண்டு இருக்கேன். இது கல்யாணத்துக்கு கேட்டா இது கல்யாணத்துக்கு கிடத்தா இல்லை கேட்கல கல்யாணத்தோட கேட்டோம். மற்றது உங்களோட அந்த இதை ஒரு காட்டணும் அப்படி சொன்னோம். அந்த போஜ்ஜி ஏதோ ஒன்று அந்த காட்டணும்ல நீங்கள் அந்த அடுப்பு இதையிற அந்த இது அந்த சமைச்சதோ இதஞ்சித்துன்னு அந்த இதுதாப்பா அந்த தேத்தனி வச்சு நீங்கள் அதே எதற்கு காட்டுங்க இருக்காப்பா. அது முதல் பார்த்துடாப்பா அந்த என்ன அந்த இது போஜ்ஜி மாதிரி ஒன்று இருந்துடல உங்கள்கிட்ட அந்த போஜ்ஜி மாதிரி உண்டு இதுக்காக ஒழுகுறதையா அப்படியா எல்லா பக்கம் சரியா சரி சரி அது இப்படி தான் எதாவது காட்ட சொல்லி சொன்னோம் அது ஒரு பார்த்தேன்னா
ஓ என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் நல்ல தலையெல்லாம் இதாண்டு சோடானே கிடக்கு சரி சோடான் ஏன் சோடா சோடா குடிக்கிற மாதிரி தலையால போற பிரச்சனை பெப்சி காய்ச்சி போட்டாங்க வயிறு ஃபுல் ஆயிட்டு ம் போம் எதுங்க எதுங்க வா. அந்த ரேல போட்டு கொடுக்காதே. இல்லை பிரச்சனை அந்த ரே எதாவது கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்ற படியாலே உங்களுக்கு இப்போ அதோ பிரச்சனை உங்களோட கதை பூசி அப்போ என்ன சமையல் மதியம் சோறு கறி சோறு பைத்தங்காய் கறி ம் கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. மரக்கறியா நீங்கள் என்னவோ இந்த பிள்ளைன்ற புண்ணியத்தில் ஆண்டவன் புண்ணியமாக சாப்பிட்றேன். அதான் மறக்க இல்லாது. இப்போ நீங்கள் என்ன இதுதான் பிரச்சனை வரப்போ உண்மையாக சொன்னார் இப்படியா அவங்க இது பிச நான் பூரா பொய் சொல்கிறேன் அந்த அவரை பற்றி தான் பொய் சொல்கிறேன் ஆ இன்னும் படைச்சவன் ஏதோ ஒரு வழி செய்வாங்க இதுக்கு எல்லாமே காசு ஆறு இன்றைக்கு நீ கொண்டு தந்த எந்த பிள்ளை வரை இல்லையே அப்படிதான் எத்தனையோ கிடைக்கணும் ஆறு கொண்டு தந்த பிரான்ஸ் அக்கா. 30,000. ஓ அதெல்லாம் இந்த பேன் பண்ணோம் ம் வேன் பண்ணது சரி எல்லாம் பண்ணாமா கிரைண்டரும் வேண்டின. எல்லாம் பண்ணு நல்லா பார்த்து மாதமாக காசு அந்த இது செயின் பண்ணி தந்தது தோடு வேண்டி தந்தது டிவி வேண்டி தந்தது எல்லாம் வேண்டி தந்தது உடுப்புகள் வேண்டி எல்லாம் வேண்டி தந்தது பார்த்து எல்லாம் சரி ஆனால் நானும் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் கட்டினா பிறகு போய் சொல்லிட்டு எப்போவும் மெய்ய சொல்லு ஏனப்பா நான் போய் சொல்லணும் அதோட இன்னொரு அக்காவையும் கூட்டி கொண்டு போய் நான் அவரை பற்றி பிள்ளையா சொல்லி திருப்பினேன் யோசிக்கிறது அவன் சொல்ல மாட்டான் ஒரு நாள். ஆ யோசிச்சு இப்போ நம்மளுக்காக ஒரு அக்காவையும் கூட்டி கொண்டு வச்சுட்டு நான் அப்படி காய்க்க மாட்டேன் ஒரு நாள் ஏதோ ஒரு பிள்ளையான ஒரு அபிப்பிராயம் வந்ததால நான் இப்போ காய்க்கேன் ஆ அதோட மனதில் எடுக்காதுங்க. அன்பா எங்கேயும் அன்பா சந்தோஷமா வாழவன். ம் நீங்களும் தான் அவனோட அதான் பாவம் கிருஷ்ணா மறக்கல. அக்கா இன்னும் யோசிக்காரு அவட வைக்கல ஓடலாண்டு இப்படியா பிரச்சனை வைத்திரியோட என்ன என்ன செய்கிறேன் ஆனா என் சிந்து பண்றது ஜெர்மனியில இருக்கிறதா ஆ சிந்து. ம் அப்ப அவ அவங்க குஞ்சியம்மா விட்டு செத்த வீட்டுக்கு போனா அந்த கதை காய்ச்சமாக கிடக்கு ஆ சொன்ன நீங்க சொன்ன